Start. Okay. Good evening, students. 10th மேக்ஸ்ல ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மென்சுரேஷன் இன்னையோட கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மென்சுரேஷன்ல பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதை பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி ஆர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 மார்க் 5 மார்க் 1 மார்க் 8 மார்க். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன்ல 2 கொஸ்டின், லெசன் 1 2 3 4 5 6 7 8, இதுல கம்பல்சரி ப்ராப்ளம் வர்றது வந்து 1 3 5 6 7 8. இதுல வந்து 1 and 3 கூட ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி வரும் இந்த 4 பாடம். ஸோ இந்த 4 பாடத்தை ஸ்கிப்பே பண்ண முடியாது. 2வது பாடத்தை ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. சோ அப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படிங்கறது நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன். டைம் டைம் கன்சியூமிங் மட்டும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 5 மார்க் வந்து 50 மார்க்குக்கு, 8 மார்க் கொஸ்டின் 16 மார்க்குக்கு, 1 மார்க் கொஸ்டின் 14 மார்க்குக்கு, 2 மார்க் கொஸ்டின் 20 மார்க்குக்கு. சோ இப்படிதான் 5 2 7 2 9 + 1 10 100 மார்க்ஸ்க்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர் ஸ்கிரிப்ட் அப் இப்படிதான். சோ இதுல நம்ம கான்சென்ட்ரேட் ஃபுல் மார்க், இதுலயும் நம்ம கான்சென்ட்ரேட் ஃபுல் மார்க், இது ரெண்டுலயும் 100% எஃபர்ட் போட்டா ஃபுல் மார்க் எடுத்தாங்க. 80% 90% எஃபர்ட் போட்டா கூட இதுல ஃபுல் மார்க் எடுத்தாங்க. சோ அதுக்கு கரெக்டா நம்ம பிளான் பண்ணி இப்ப கிளாஸ்ல பாத்துட்டு இருக்கோம்ல, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஒரு வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துதான் நான் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினா ரீட் பண்ணி அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றேன். சோ சில கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கிளாஸ்ல ரெகுலர் கிளாஸ்ல பாத்துருக்க மாட்டோம், எக்ஸசைஸ் பார்த்திருப்போம். சோ அப்ப எக்ஸாம்பிள்ஸும் கேட்கலாம், எக்ஸசைஸும் கேட்கலாம். சோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய காது இருக்கு இல்லையா, காதோட காது எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேலை நம்ம காது செய்தா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம காதுனால எத்தனை வேலை நம்ம காது ஆனது செய்கிறது, அந்த காது இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ காது எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கேட்கறதுக்கு. காது கேட்கலன்னா என்ன, மிஷின் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா காது வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த நமக்கு பண்ணுது. அது என்னன்னா, நம்மளுடைய கால் ரெண்டும் தரையில ஊனி நிக்குது இல்லையா, நம்மளுடைய கால் ரெண்டும் நிக்கிறதுக்கு காரணமே நம்மளோட காது தான். ஒரு மனுஷன் மயங்கி சரிஞ்சு விழுந்துட்டானா மொத்த பாடி ஸ்ட்ரக்சரையும் மொத்த உடலமைப்பையும் வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு காது வந்து ரொம்ப அவசியம். ஒரு பைக்கால எப்படி 2 டயரால நிக்க முடியறது இல்லையோ, மனிதனால மட்டும் எப்படி 2 கால்னால நிக்கிறான் அப்படின்னா, பைக் நிக்கிறதுக்கு கூடுதலா ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் மனிதன் வந்து தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும். அவன் வடிவம் நிற்க முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த சக்தி அவனை சமநிலையுடன் நிற்க வைக்கிறது என்றால் அது அவன் காதில் உள்ள காக்லியா திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன, நம்ம காதுக்குள்ள இருக்கிற காக்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரவம். 2 கால் உடைய மனிதனான் எல்லா உயிரினங்களுக்குமே பாருங்க காது இருக்கும். காது இருக்கிற உயிரினம் எல்லாமே நிக்கும். அதை நீங்க பார்த்திருந்தாலே தெரியும். சோ மனிதனால அவனுடைய பைக்குக்கு எப்படி 2 கால்ல நிக்க முடியாம மூணாவதா ஒரு ஸ்டாண்டோ இல்லைன்னா நம்ம ஏறி உட்கார்ந்ததுக்கு சப்போர்ட்டோ கொடுக்குறோமோ, அதே மாதிரிதான் மனிதனுக்கு 2 கால் இருக்கிற உயிரினம் தான் நம்ம. சோ இந்த 2 கால் உயிரினத்தை சமநிலையா நிக்க வைக்கிறதுக்கு நம்ம காதுல இருக்கிற காக்லியான்னு ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவத்தினாலதான் வந்து நம்ம வந்து சமநிலையா நிக்கிறோம்.
ஒரு டெட் பாடியை நிக்க வைக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவனுடைய சமநிலை வந்து தவறிடுச்சு. ஏன்னா அவன் இறந்துட்டான். அப்ப அவனுடைய அந்த உயிரணுக்கள் எல்லாம் வந்து இறந்துரும். உள்ளே வேலை செய்யக்கூடிய இந்த திரவங்கள் எல்லாமே வந்து இறந்துரும். அதே உயிருடன் இருக்கிறவனால வந்து கண்டிப்பா நிக்க முடியும். காது கேட்கறதுக்கும் இந்த காக்லியா திரவம் ஹெல்ப் பண்ணுது. சோ ஒலி அலைகளை காது மடல்கள் உள்வாங்கி காக்லியாவை அதிர்வடைய வைத்து அந்த அலைகள் பல ஆயிரம் வழிகளில் அலைந்து திரிந்து மைக்ரோ நொடியில் உங்கள் மூளைக்கு சத்தங்களை உணர வைக்கிறது. 10 10 அல்லது 15 டெசிபல் சத்தங்கள் வரை காது கேட்க போதுமானது. அதை மீறும் போது காதில் பிரச்சனைகள் வரும். முதலில் மயக்கம், தலை சுற்றல், வாந்தி, மண்டை வலி என தொடர்ந்து இறுதியில் காது கேட்கும். நமக்கு நல்ல தலைவலி எல்லாம் இருந்தது, வாந்தி எல்லாம் இருந்ததுன்னா நம்மளோட காது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்கறதே வந்து நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். சவுண்ட கேட்டாவே வந்து நமக்கு இரிட்டேட் ஆகும், கேட்காது, ரொம்ப கோவம் வரும். ரீசன் நமக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போறதே காதுக்கு தான். சோ அப்ப வந்து மயக்கம், தலை சுத்தல், வாந்தி, மண்டை வலி இதெல்லாம் இருந்ததுன்னா காதுடைய கேட்கும் திறன் வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி காதுடைய மடல், இங்க நீங்க இந்த இமேஜ்ல பாருங்க, நம்மளுடைய கை, கால் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு, இந்த காது மட்டும் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அந்த காதுனுடைய மடல் வந்து ஒரு அற்புதமான ஒரு வடிவத்துல இருக்கு. சோ மண்ணெண்ணெய் ஸ்டவ் அந்த காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டவ். அதுல வந்து அந்த புனல் வச்சுதான் எண்ணெயை ஊத்துவாங்க. அந்த ஃபனல் வைக்காம எண்ணெயை ஊத்தினா அது எப்படி சிதறி போகுமோ அது மாதிரிதான் காது மடல் இல்ல அப்படின்னா சத்தம் வந்து நேரா மண்டைக்குள்ள போய் மோதி அதுவே நம்மள வந்து கொன்னுடும். சோ அவ்வளவு வலிமையா நமக்கு வந்து நம்மள பாதுகாக்கக்கூடிய அந்த வலிமையா இருக்கக்கூடிய அந்த அதை தான் வந்து ஃபில்டர் பண்ணி காது மடலானது அதை சுற்றி உள்ள சிக்கலான அமைப்பு வந்து இருக்கிறது. சோ ஒரு காதுங்கிறது இவ்வளோ வேலை செய்தா அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ இது ஒரு ஜெனரல் விஷயம். காதுல வந்து ஒரு மனுஷனுக்கு நம்ம ரெண்டு காலால நிற்க முடியாது. மூன்றாவது ஒரு கால் சப்போர்ட் வந்து காதுக்குள்ள இருக்கிற அந்த காக்லியா திரவம் தான். சோ அந்த காது, இப்போ ஒருத்த மயக்கம் ஆயிட்டாங்க, அவங்க நெஞ்சில தட்டுவாங்க, அடிப்பாங்க, காதுல வந்து சவுண்ட் கொடுப்பாங்க. அந்த காது கேட்டுருச்சுன்னா எல்லாருமே எந்திரிச்சிடலாம் இல்லையா? சோ அந்த காது கேட்கலை அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையில போய் வந்து தட்டுது இல்லையா, காது கேட்கலை அப்படிங்கிறது. சோ அதே அந்த காது கேட்டுச்சுன்னா நம்ம மூளை என்ன பண்ணும், டக்குன்னு முழிச்சிடும். கரெக்டா? சோ சேம் லைக் தட் நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். பட் நமக்கு அது இவ்வளோ ஸ்பெசிபிக்கா இதுல இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? காக்லியா திரவம். சோ இதை நீங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுப்பீங்க. நமக்கு எப்படி பைக்குக்கு எப்படி மூணாவதா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி காதுக்கு மூணாவதா வந்து ஒரு இது சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் வந்து காதுல இருக்கு. ஓகேவா? சோ ஓகே, இப்போ லெசனுக்குள்ள போயிடலாமா? இன்னும் இன்னைக்கு தேதி என்ன? 14. இன்னும் 13 நாள் இருக்கு நமக்கு எக்ஸாம். இன்னையில இருந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம படிச்சா கூட சூப்பரா மார்க் வாங்குவீங்க. ஓகே, இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The volume of a cone is 1005/7 cubic units. The area of its base is 201/7 square centimeter. Find the slant height of the cone. என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரம் கேட்டிருக்காங்க. Volume of the cone is equal to
cubic centimeter. So volume of the cone உடைய formula என்ன? 1 by 3 pi r squared h is equal to, இது வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கிறத ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்றோம். 7 இன்டு 1005, 7 5 35க்கு 5, பேலன்ஸ் 3, 7 0 0 7 1 7 கூட்டல் 5 இல்லையா, 0 1 4, 7040. 7040 by 7 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வால்யூம் ஆஃப் த கோன். So pi r squared h is equal to 7040 divided by 7 into 3 divided by, sorry, pi r squared h வேண்டாம், pi r squared pi r squared is equal to 7040 divided by 7 into 3 divided by h. h இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. So இத 1 ன்னு நேம் பண்ணிக்கோங்க. பேஸ் ஏரியா ஆஃப் த பேஸ் கொடுத்திருக்காங்க. Also it is given that area of the base equal to 201 1 by 7 centimeter square. இதுவும் வந்து கலப்பு பின்னமா இருக்கு, தகு பின்னமும் தக பின்னமும் மாத்தணும். ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்றோம் பின்னமா. 7 2 14, 1407 கூட்டல் 1 1408 divided by 7. So pi r squared is equal to 1408 divided by 7. ஓகேவா? So இப்போ இத வந்து நம்ம பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். So சப்ஸ்டியூட் பண்ணி r ஸ்கொயர்ட கண்டுபிடிச்சாதான் அந்த ஃபார்முலா 1ல கொண்டு போய் நம்ம போட முடியும். ஓகே, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கணும். இது வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So pi r squared is equal to 1408 divided by 7, sorry 2 இது. இப்போ இங்க பைக்கு வேல்யூ 22 by 7 into r squared is equal to 1408 by 7. So r squared மட்டும் இங்க வச்சுக்கிறோம். 1408 by 7 into 7 by 22, 7 7 கேன்சல் ஆயிடும். இங்க வந்து கேன்சல் பண்ணும்போது 11 2 22, இங்கேயும் வந்து இங்க 1408 இங்க போட்டு 11 2 22, 11 1 11, பேலன்ஸ் 3 33 வரணும். இங்க 2 தான் இருக்கும். 11 2 22, பேலன்ஸ் 8 இருக்கும். 88, 11 8 88. அகைன் இதை கேன்சல் பண்ணலாம். 2 1 2, 6 2 12, 4 2 8, 64. சரியா? சோ இப்போ இது என்னாச்சு, r squared is equal to 64 அப்படின்னா r squared is equal to 64 அப்படின்னா r is equal to 8. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 போது 8 சென்டிமீட்டர். இப்போ r is equal to 8 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஈக்குவேட்டிங் 1 and 2, we get 7040 divided by 7 into 3 divided by h is equal to 1408 divided by 7. நம்ம எது
ஓகே, நான் இப்ப போடுறேன். இங்க ஹெச் இங்க ஹெச், இந்த 7 ரெண்டு சைடும் கேன்சல் ஆயிடும். So 7040 into 3 divided by h is equal to 1400. h மட்டும் இங்க வச்சுக்கலாம். 7040 into 3 divided by 1400. அப்போ 1408 ஆனது 7040ல 1014 8 5 40க்கு சைபர் மீதி 4, 4 5 20க்கு சைபர் மீதி 2 7. சோ ஒரு டைம் இது 5 தடவை. h is equal to 15 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம ஏன் ஒன்னையும் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி h கண்டுபிடிக்க போறோம், அப்புறம் இதுக்கு தேவையில்லாம நம்ம r கண்டுபிடிச்சோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? L is equal to square root of x square plus r square. அப்ப நமக்கு கொஸ்டின்ல ஆரே கொடுக்கல, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, வால்யூம் ஆஃப் த கோனும் பேஸ் ஏரியா ஆஃப் த கோனும் தான் கொடுத்திருந்தாங்களே தவிர ஆர் ஹெச்ச பத்தி பேசவே இல்லை. டைரக்டா அவங்க வந்து ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த வால்யூமையும் அந்த பேஸையும் பேஸ் ஏரியாவையும் வச்சு ரேடியஸ் அண்ட் ஹைட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்லாண்ட் ஹைட்டுக்கான ஃபார்முலாவே போட முடியும். அப்ப ஆர் 8 சென்டிமீட்டர், ஹெச் 15 சென்டிமீட்டர் இல்லையா? Slant height equal to L is equal to square root of h squared plus r squared. h வந்து நமக்கு தெரியும், square root of 15 squared plus 8 squared. So 15 squared வந்து 225 கூட்டல் 64. So 289. 289 ரூட்ல இருந்து வெளியில எழுதிங்க அப்படின்னா இத வந்து 17 ஸ்கொயர்ட் 289ன்னு சொல்லலாம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா L is equal to 17 சென்டிமீட்டர். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் is equal to சாய் உயரம். ஓகேங்களா? ஸ்லாண்ட் ஹைட் is equal to 17 சென்டிமீட்டர். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இப்ப இந்த கேள்வியில என்ன கொடுத்திருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்க? வால்யூம் ஆஃப் த கோனும் பேஸ் ஏரியா ஆஃப் த கோனும் கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சாய் உயரம், சாய் உயரம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா, ஸ்லாண்ட் ஹைட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். L is equal to square root of x squared plus r squared. சோ கொடுத்திருக்கிற given questionல ஹெச்சும் கிடையாது, ஆரும் கிடையாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சையும் ஆரையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால மத்தது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும், ஸ்லாண்ட் ஹைட். சோ முதல்ல அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை கால்குலேட் பண்ணி வந்திருக்கீங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Question. The radius of a conical tent is 7 meter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. அதாவது length of the canvas என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா conical tent உடைய ஹைட், கொனிக்கல் ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்திருக்காங்க. நமக்கு யூஸ் பண்ண போறது, அப்போ
ரேடியஸும் ஹைட்டும் இருக்குன்னா ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். சோ ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சாச்சுன்னா சிஎஸ்ஏ ஆஃப் த கொனிக்கல் டென்ட் பார்த்தாச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதுல இருந்து லெங்த் ஆஃப் த கேன்வாஸ் வந்து ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் டிவைடட் பை வித் கொடுத்துருக்காங்க. போட்டீங்க அப்படின்னா லெங்த் ஆஃப் த கேன்வாஸ் கிடைச்சிரும். ஓகே, சோ இதுதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது கேட்டிருக்காங்க, இதை பார்க்க போறோம். ஓகே வாங்க. கொஸ்டின்ல let R and H, let R and H be the radius and height of the cone. Radius and height of the cone. Given that radius is equal to 7 centimeter, sorry, 7 meter, and height is equal to 24 meter. L is equal to square root of R squared plus H squared. So R squared போட்டீங்கன்னா 7 7 49, 24 into 24 576. இத ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 வெளில எடுத்தோம்னா எல் இஸ் ஈக்குவல் டு 25. 25 into 25 625. சோ 25 மீட்டர். இப்ப நமக்கு என்னெல்லாம் இருக்கு? ஆரம் இருக்கு, உயரம் இருக்கு, சாய் உயரம் இருக்கு. சோ இப்ப சிஎஸ்ஏ ஆஃப் த கொனிக்கல் டென்ட் போட்டலாமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கொனிக்கல் டென்ட். ஓகே, CSA of the conical tent is equal to என்ன? L என்ன கண்டுபிடிச்சோம்? 25 மீட்டர். CSA of the conical tent is equal to pi RL square units. Area of the canvas is equal to 22 by 7 into 7 into 25. So 7 7 cancel ஆடு. 22 into 25 550 மீட்டர் ஸ்கொயர்டு. 550 மீட்டர் ஸ்கொயர்டு. சோ இப்போ லெங்த் ஆஃப் த கேன்வாஸ் வேணும். ஓகே, இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. லெங்த் ஆஃப் த கேன்வாஸ் இதை ரிலீட் பண்ணிட்டு போகும். Now length of the canvas is equal to area of the canvas divided by width. So area of the canvas 550 divided by 4 is width given. 4 4 balance 1, 4 3 12 balance 3, 7 4 28 balance 2, 4 20 ஆகும். So 20ங்கும் போது 5 4 20. So therefore the length of the canvas is equal to 137.5 centimeter. Length of the canvas என்ன? 137.5 centimeter.
ஓகே, அடுத்த கொஸ்டின் ரீட் பண்றேன். A cylindrical bucket of 32 centimeter height and with radius of base 18 centimeter is filled with sand completely. The bucket is emptied on the ground and a conical heap of sand is formed. If the height of the conical heap is 24 centimeter, find the radius and slant height of the heap. So ஒரு சிலிண்டரை கொடுத்திருக்காங்க, அதனுடைய வால்யூம் கொடுத்திருக்காங்க, அதனுடைய வால்யூம் உடைய டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. கோணா மாத்துறாங்க, அந்த கோணா மாத்தும் போது அதனுடைய ஆரம் மற்றும் உயரத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிலிண்டரை உலுக்கி கூப்பா மாத்துறோம், அப்போ அதனுடைய ஆரம் மற்றும் உயரம், சாய் உயரம் என்ன அப்படின்னு கேட்கிறோம். ஸ்லாண்ட் ஹைட். So volume of the cylinder equal to pi r squared h, that is pi into 18 squared into 32. 18 தான் வந்து r கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் பேஸ் அண்ட் உயரம் வந்து 32 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அததான் போடுறேன். அடுத்தது வால்யூம் of the cone is equal to 1 by 3 pi r1 squared h. That is 1 by 3 pi r1 squared into உயரம் 24 சொல்லிட்டாங்க. Conical heap, height of the conical heap is 24 centimeter. Find the radius and slant height of the heap அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். Pi into 18 squared into 32 is equal to 1 by 3 pi into r1 squared into 24. இப்போ r1 squared, இப்போ pi cancel ஆயிடும். Cancel ஆயிடுச்சு அப்படின்னா r1 squared is equal to 3 into 18 squared into 32 divided by 24. 3 3 8 24, 8 8 8 4 32. 18 squared into 2 squared ஆகும். r1 squared is equal to 18 squared into 2 squared. ஏன்னா 18 squared 4 தான் பேலன்ஸ் இருக்கும். So 18 36. அப்போ r1 squared is equal to 36 squared. அப்ப r1 is equal to 36. So radius 36 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நமக்கு வந்து r1 தெரியும், ஆரம் தெரியும், உயரமும் தெரியும். உயரம் ஆல்ரெடி given 24. ஆரம் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் 36. அப்ப L கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? So இது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன் ரெண்டையும் சமப்படுத்துறோம். நமக்கு எந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். கிவன்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் தெரியாத ஒரு வேல்யூவை வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சோ ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஏன் r1 எடுத்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்லயும் ஆரம் உண்டு, வால்யூம் ஆஃப் த கோன்லயும் ஆரம் உண்டு. அதனால அது ஆர்னு எடுத்தோம், இது r1 எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ slant height L is equal to square root of r1 squared plus h squared. L is equal to square root of 36 squared plus 24 squared. So 36 square பண்ணீங்க, L is equal to square root of 1296 plus 576. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1872. So L is equal to square root of 12 12 144. 144 into 13 1872. So இப்போ 12 12ல ஒரு 12 வெளியில எடுத்துடலாம். Square root of 13. அப்ப L is equal to 12 root 13 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய slant height.
சோ உயரம் கொடுத்திருந்தாங்க. h is equal to given 24 சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க. இது சென்டிமீட்டர் தான். அப்புறம் ஆரம் கண்டுபிடிச்சோம் 36 சென்டிமீட்டர். இப்ப எல் கண்டுபிடிச்சாச்சு, சாய் உயரம் 12√13 சென்டிமீட்டர். ஓகேவா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சோ இதோட நமக்கு வந்து மென்சுரேஷன் ஓவர் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த கிளாஸ்ல நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அல்லது ட்ரிகோனோமெட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். முடிஞ்சுச்சா? தேங்க்யூ. தேங்க்யூ.